உயிர்தனை வேடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர் நோக்கு சித்தியார் சுபக்கம் 88வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தொகுப்புரை வழங்குபவர் திரு சக்கரபாணி அவர்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரிய பேரர் கருணை பரம்பொருளையும் குரு தட்சிணாமூர்த்தி தொடங்கி அனைத்து ஆசான்களையும் வணங்கி மகிழ்கிறேன். ஐயாவின் வழிகாட்டுதலுக்கு வணக்கமும் நன்றியும் கூறி ஏனைய அன்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி மீட்டலை தொடங்குகிறேன். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நூல்களான புறச்சந்தனாச்சாரியாரான உமாபதி சிவாச்சாரியார் அருளிய உண்மை விளக்கம் மற்றும் திருவருட்பயன் நூல்களை சைவ பெரியோர்கள் ஆனந்தராஜன் ஐயா, சிவபாத சுந்தரனார் ஐயா ஆகியோர் உரைகளை கொண்டு கற்றோம். தொடர்ந்து மற்றொரு புறச்சந்தான குறவரான அருணந்தி தேவநாயனார் எழுதிய சிவஞான சித்தியார் சுபக்கம் என்னும் நூலை யாழ்ப்பாண நீதியரசரும் சைவ பெரியோருமான திருவள்ளங்கம் ஐயா அவர்களின் உரை மூலம் கற்று வருகிறோம். ஒரு ஓட்டன் இருசவியன் மும்மதத்த நால்வாய் ஐங்கரத்தன் ஆறுதரு ஓட்டம் பெரியதழி தாழ்சடையான் தருமொரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்போடும் வணங்கி ஓவாதே இரவுப்பகல் உணர்வோர் சிந்தை திருவோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே என விநாயகர் வணக்கத்தில் தொடங்கி எங்கும் வியாபித்து இருக்கும் பரசிவனது திருவடியை வணங்கியும் மெய்கண்ட தேவர் அருளிய சிவஞான போத நூலே இதற்கான முதல் நூலாயும் பரசிவனது திருவடி அடையும் முறைமையே இந்த நூலின் வழி சொல்லும் பொருளும் பயனுமாய் பாயிரத்தை அமைக்கிறார். முதல்வனது இயல்பு கூறற்கு அரிதாயினும் ஆசை மிகுதியால் அதை கூறத் தொடங்குவதாகவும் மலங்களை நீக்கி பரஞானத்தாலும் சிவாகமங்களை ஓதி உணர்ந்து அபரஞானத்தாலும் சிவனை அறியலாம் என சொல்லி பாயிரத்தை நிறைவு செய்கிறார். அவ்வாறு சிவாகமங்களை ஞான தேசிகர் மூலம் ஓதி உணரும் போது உண்மைகளை அளவைகள் கொண்டு தெளிய இயலும் என்பதால் அளவை இலக்கணம் என ஒரு பகுதியை அமைக்கிறார் அருணந்தி தேவநாயனார். உலகப் பொருள்களை 4 வகை அளவைகளினால் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என அளந்து அறிவது போல பதி முதலிய உள்பொருள்களை அறிய 10 விதமான அளவைகள் இருந்தும் பெரும்பான்மையான காண்டல், கருதல், உரை எனும் 3 அளவைகளிலே அவை அடங்குன என்றும் அவைகளின் வகைகளையும் கற்று அளவை இலக்கணத்தை கடந்து வந்துள்ளோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்நூல் சிவஞான போதத்தின் சார்பு நூல் என்பதால் அந்த அமைப்பிலேயே சூத்திரம், அதிகரணம் என்றும் அந்த நூலில் உள்ள ஒவ்வொரு செய்யுளில் கூறப்பட்ட உண்மைகளை பல சந்தேகங்களை எழுப்பி தர்க்கம் அல்லது அளவைகளால் நிறுவுவதற்காக பிரிவுகள், கூறுகள் என பல செய்யுட்களை அமைத்து தொகுத்தும் வகுத்தும் கூறுகின்றார். அந்த வகையில் முதல் சூத்திரத்தில் பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு பதி ஒருவன் வேண்டப்படும் என்பதற்காக அந்த முறைமையை பதியுண்மை, பதி இலக்கணம் என்பனவற்றை முறையை முதல் மற்றும் 2ஆம் அதிகரணத்தில் அமைத்துள்ளார். முதல் அதிகரணம் பதியுண்மையில் சேதன அச்சேதன பொருட்கள் பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு காரணமான கருத்தா நிமித்த காரணனாயும் சங்கார காரணனாயும் சத்திய வடிவில் பொருந்தி காரியப்படுத்தும் இயல்புடையவன் என்கிறார். பிரபஞ்சம் 5 பூதங்களினால் ஆனதால் தோன்றி ஒடுங்கும் இயல்புடையது என்றாலும் அவை ஒன்றனுக்குள்ளே ஒன்றை தோற்றி அழிக்கும் இயல்பும் அது விகாரமானதால் அவை செயற்படு பொருளாகவும் சடப்பொருளாகவும் இருக்கின்றன. சூக்குமமாய் ஒடுங்கும் பிரபஞ்சம் பின் தோன்றுவதற்கு சடப்பொருள்களான காலம் துணை காரணமாயும் மாயைகள் முதல் காரணமாய் அமைந்து இவற்றை காரியப்படுத்தும் நிமித்த காரணனான கருத்தாவே பதி என்பதை நிறுவுகிறார். மேற்சொன்ன காரியப்படுத்தும் முறைமையை 2ஆம் அதிகரணத்தில் பதி இலக்கணமாக சொல்ல தொடங்குகிறார் சிவாச்சாரியார். இந்த முறைமையை பதியாகிய சிவனே முதலாகி அனாதியாய் பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பான் என்றவாறு முதல் பகுதியிலும், 2ஆம் பகுதியாக அவனே ஈருமாகி முத்தி தரவுள்ள முற்றறிவுள்ள அனாதியாகி பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பான் என்றவாறும் தொகுத்து சொல்கிறார். முதலில் பிரபஞ்ச தோற்றத்திற்கு தான் முதலாகி என்பதில் சிவபெருமான் நிமித்த காரணன், சிவசக்தி துணை காரணம், மாயை முதற் காரணம் என தொடங்கி விரித்து சொல்கிறார். சிவனே நாதமாய் அதாவது சக்தியாய் அமைந்து சுத்த மாயையிலிருந்து சப்த பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் நிறுவிடுவன். சப்த பிரபஞ்சம் சூக்குமை, வைஜந்தி, மத்தியமை, வைகரி என்ற 4 வாக்குகளாகவும் மந்திரம், பதம், வண்ணம், ரூபம் என விருத்தி அடையும்.
இந்த சத்தி தத்துவத்திலிருந்து சாந்தி அதீதம், சாந்தி வித்யா, பிரதிட்டை, நிவர்த்தி என்னும் கலைகளும் விருத்திப்படுவதற்கு இடமாக அமைந்து சாதாக்கிய மகேஸ்வரம் சுத்த வித்யா தத்துவங்கள் தோன்றும். இந்த தத்துவங்கள் 5 புவனங்களுக்கு காரணமாய் அமையும். இந்த தத்துவங்களும் புவனங்களும் பொருள் பிரபஞ்சம் என அறிந்தோம். வாக்குகள் விருத்திப்படும் முறைமையையும் அதன் இயல்புகளையும் அடுத்தடுத்த செய்யுட்களில் அமைக்கிறார். சுத்தமாய காரியமான விந்துவே, அதாவது வைந்தவம், சகலர் புலாயகலர் விஞ்ஞானகலர் என்ற மூவகை உயிர்களுக்கும் விடய ஞானமும் மெய்ஞானமும் அளித்து அதன் பின் முக்தி உண்டாக காரணமாய் அமைகிறது. மேலே குறிப்பிட்டதில் சிவசக்தி அல்லது காலம் துணை காரணமா என்பதற்கு இங்கே 2 செய்யுட்களில் தெளிவுபடுத்துகிறார். சிவன், அதாவது முதல்வன், எவ்வாறு பிரிவின்றி சக்தியாக நின்று பிரபஞ்சத்தை காரியப்படுத்துகிறானோ அவ்வாறே சிவசக்தி நிமித்த காரணமும் காலம் துணை காரணமாய் தம்முள் பிரிவின்றி நின்று காரியப்படுத்துவதாக தெளிய வைக்கிறார். முதல்வன் சக்தி வடிவில் பிரபஞ்சத்தை தொடக்குருவனாகவும், சத்திய வடிவம் பொருந்தாது சுத்த சிவமாய் இருக்கும்போது தொடக்குறுதல் இல்லாமலும் இருப்பதாக சொல்கிறார். சிவனே ஈருமாகி ஒடுங்கி பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பன் என்ற 2ஆம் பிரிவிலே முத்தொழில் செய்யும் உரிமை, செய்தல் காரணம், அதை செய்யும் முதல்வன் விகாரியாகான், 5 முதல்வன் அருட்செயலை என தொகுத்து சொல்கிறார். அயன் மால் இருவரும் தோற்றம் காத்தல் என்ற தொழில்களை முன் செய்த புண்ணிய விசேடத்தால் அரணது அதிகார சக்தியை பெற்று சுதந்திரமின்றி தொழில்களை செய்பவர்கள் என்றும், முத்தொழிலும் சுதந்திரமாக செய்யும் உரிமை அரணுக்கே உள்ளது என்றும் கூறுகிறார். முத்தொழில் செய்யும் காரணம் என்னவெனில், மகா சங்கார காலத்தில் உயிர்கள் ஒடுங்குவதற்கு ஆணவ மலமே காரணம். அந்த ஆணவ மலம் மாயைகளில் ஒடுங்குகிறது. உயிர்களை மீள தோற்றுவிக்க காரணம் அவ்வுயிர்களுக்கு போகமுத்தி கொடுத்து மேற்சொன்ன மலங்களில் இருந்து நீக்குவதேயாம். வழக்கமாக 5 தொழில் என்பதில் மறைத்தல், அருளல் என இன்னும் 2 தொழில்களை சொல்வது என்பதில் மறைத்தல் காத்தலிலும் அருளல் சங்கார காலத்தில் ஒடுங்குதல் என்பதிலும் அடங்கும் என்பதை ஒரு தகவலாக அறிந்தோம். இவற்றில் ஒடுக்கம் என்பது உயிர் இளைப்பாற்றல் என்பதாலும், தோற்றம் மலபாறை விவாகம் வரச் செய்தல் என்பதாலும், காத்தல் என்பது கண்மத்தை கழிப்பித்தல் என்பதாலும், மறைப்பு இருவினை ஒப்பு வருவித்தல் என்பதாலும் அனைத்துமே அருட்செயல். இந்த அருட்செயலை செய்பவன் முதல்வனே என்று சொல்லி பதி இலக்கணத்தின் முதல் கூரை முடிக்கிறார். பதி இலக்கணத்தின் மற்றொரு கூறினை சொல்லும் போது அதை 4ஆக பிரித்து முதல்வனது பொது இலக்கணம், அனாதிமுத்த சித்தாகிய சத்தியின் இலக்கணம், சித்துருவாகிய சத்திய வடிவத்தின் இலக்கணம், முதல்வனது சிறப்பு இலக்கணம் என தொகுத்து கூறுகிறார். அவ்வாறு முதல்வனது பொது இலக்கணம் கூறுகையில் அருவம், அருவுருவம், உருவம் என்று தடத்த வடிவங்கள் எடுத்து உயிர்களுக்கு அருள் செய்கிறான் என்பதை ஒரு சில செய்யுட்களில் நிறுவி அந்தந்த வடிவங்களில் அவனது இயல்பும் உண்மையும் என்ன என்பதை இன்னும் சில பாடல்களில் விவரிக்கிறார். போகம், கோரம், யோகம் என்ற 3 திருமேனிகளாக அவனே உருவத் திருமேனி கொண்டு உயிர்கள் போகம் நுகரும் பொருட்டும், வினையினை கெடுத்தல் பொருட்டும், முத்தி பெறுதல் பொருட்டும் அருள்வதாகவும், படைப்பு முதலிய பஞ்சகிருத்தியங்கள் நடத்துவதற்கு உருவத் திருமேனி இன்றியமையாதது என்கிறார். உருவம் தூல வடிவம், அருவம் சூக்கும வடிவம், இவை 2ற்கும் இடைப்பட்ட உருவம் அருவுருவம் என்றும் அறிந்தோம். வேதாகமங்களில் இவ்வடிவங்களை முதல்வனுக்கு 6 அத்துவாக்களே வடிவம் என்பதும், திரோதான சக்தியால் ஒன்றாய் கலந்தும் பொருள் தன்மையால் வேறாயும் செலுத்துதல் அல்லது செயல்படுத்தலால் உடனாய் இருப்பதாக சொல்வது உபசாரம் என கூறுகிறார். உபசாரம் என்பது பஞ்சமந்திரங்கள் ஏனைய மந்திரங்களுக்கெல்லாம் முன்னால் தோன்றியதால் வேதங்கள் மந்திரங்களே முதல்வனது வடிவங்கள் என்பதாக சொல்லி முதல்வனது பொது இலக்கணத்தை உரைக்கிறார். சத்தியின் இலக்கணத்தில் அமைச்சர்கள் பல்வேறு தொழில்களை அரசன் ஆணை நின்று செயல்படுத்துவது போல சிவசக்தி சொரூபமாய் சுத்த ஞானத்தில் பராசக்தியாய் இருந்து உலக உயிர்களுக்கு மலத்தை நீக்கவும், அதாவது இச்சாசக்தி, அதற்கான உபாயங்களை அறிய ஞானமாகவும், அதாவது ஞான சக்தியும், அதை சங்கல்பமாக செய்ய கிரியாவாகவும், அதாவது கிரியாசக்தி, முதல்வனது விருப்பங்களை நிறைவேற்றுவதாக சொல்கிறார். சித்துருவாகிய சக்தி வடிவத்தின் இலக்கணமாக முதல்வன் விகாரியாகாமல் சுதந்திர வடிவாகி அனாதியாகி அழிவற்று நின்று கால தத்துவத்தை கடந்து சிவன், சக்தி, சதாசிவன், மகேஸ்வரன், சுத்த வித்தை என ஐவகைப்பட்டு லயம், போகம், அதிகாரம் என்னும் அவத்தைகளுக்கு ஆதாரமாக சுத்த தத்துவங்களை உடையவன் என்கிறார். இவ்வாறெல்லாம் தடத்த இலக்கணங்களோடு இவை ஒன்றும் இல்லாத சுத்த ஞான சொரூப இலக்கணத்தையும் முதல்வன் கொண்டுள்ளதாக கூறி பதி இலக்கணத்தை நிறைவு செய்கிறார். 2ஆம் சூத்திரத்தில் உயிர்களை பற்றி விவரிக்கிறார். முதல் அதிகரணத்தில் முதல்வன் உயிர்களிடத்தில் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று அவற்றை செலுத்துவதை சொல்கிறார். 2ஆம் அதிகரணத்தில் 5 பிரிவுகளாக இருவினை உண்மை, இருவினை பயனை உயிர்கள் நுகரும் முறைமை, இருவினை இலக்கணம், தனுக்களின் இயல்பு, கரணங்களின் இயல்பு என பிரித்து விவரிக்கிறார்.
இருவினை உண்மையில் உயிர்களின் இன்ப துன்பங்களுக்கு முயற்சி மட்டும் காரணமன்று, உயிர் செய்த புண்ணிய பாவங்களே இன்ப துன்பங்களாக உயிர்களில் பொருந்துகிறது என தெளிந்தோம். இருவினை பயனை உயிர் நுகரும் உண்மையை அடுத்த பிரிவில் சொல்லத் தொடங்குகிறார். உடலும் வினையும் வித்தும் மரமும் போல தொடர்ந்து முந்தைய பிறப்பில் செய்த வினை அடுத்தடுத்த பிறவிகளிலே அனுபவமாக நுகர்வதாக சொல்கிறார். நன்மை செய்தல் இதம், தீமை செய்தல் அகிதம். இந்த இதம் அகிதங்களை அறிய வல்ல முதல்வனே அதற்கான பயனை தருவனாம். இது உயிர்களை நல்வழிப்படுத்தும் அவனது கருணையே ஆகும். பயன் தருவது செய்பவர் அல்லது செய்த வினை பற்றி என்று, கொள்பவரது வன்மை மென்மை பற்றி என்பதால் முதல்வனது திருவடி பூஜையை அன்போடு செய்ய வேண்டுவதாகும். அரசனின் ஆணை போல சிவன் அருளிய வாக்குகள் வேதாகமங்கள் படி ஒழுகினால் வாழ்விப்பதான சொர்க்க அனுபவம் என்றும், ஒழுகாமையினால் தண்டிப்பதான நரக அனுபவம் என்றும், இவற்றையெல்லாம் ஒரு வைத்தியன் போல நின்று உயிர்களுக்கு பூத பரிணாம, பூதச்சார, பூத சரீரங்களை கொடுத்து வினைகள் என்னும் நோய்க்கு மருந்துகளாக தீர்வு கொடுத்து அருள்பவன் முதல்வனே என்கிறார். உயிர்கள் பல்வேறு சரீரங்களை எடுக்கும் முறைமை பற்றி ஓமைகளாக தோலுரிக்கும் பாம்பு, முட்டை நின்று வெளிவரும் பறவை, அச்சினை விட்டு மாறும் பரகாய பிரவேசிகள் என்று தெளிவுபடுத்தினார். இருவினை இலக்கணம் பற்றி தற்போது சிந்தித்து வருகிறோம். இதில் ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம் என்ற மூன்றும் பொதுவாக கண்மம் என்றும் இருவினை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐயாவின் துணை கொண்டு இந்த பகுதியை தொடர்வோம் என சொல்லி மீட்டலை இத்துடன் நிறைவு செய்வோம். நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு உபதேசித்து உயிர்களை காக்க முனைந்து நிற்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களை சமர்ப்பித்து மகிழ்கின்றேன். அவரால் உபதேசிக்கப்பட்ட சித்தாந்த கொள்கையை உலகம் வரையும் கொண்டு வந்து சேர்த்த அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய வணக்கங்கள் உரித்தாகட்டும். இந்த தத்துவ நூல்களிலே விருப்பையும் அறிவையும் தந்துதவிய ஆசிரியர் பிரான்கள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். சித்தாந்த தத்துவத்தை கற்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி உயிர்நோக்கு என்கின்ற இந்த சங்கமத்தை நடத்தி வருகிற, பலகாலமாக தொடர்ந்து நடத்தி வருகிற இளையோருக்கு என் வாழ்த்துக்கள். அதுபோல இந்த அமைப்பில் கலந்து கொண்டு பயன்பெற்று வரக்கூடிய உங்களையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த அளவிலே இன்றைய வகுப்பு என்று சொல்வதா சங்கமம் என்று சொல்வதா தெரியவில்லை, ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். சக்கரபாணி அவர்களுடைய இந்த தொகுப்புரை என்பது மிக தெளிவான ஒரு தொகுப்புரையாக அமைந்தது. கிட்டத்தட்ட எல்லா செய்தியையும் உள்வாங்கி அவர் அந்த தொகுப்புரையை குறித்த நேரத்துக்குள்ளும் செய்து முடித்தது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் எல்லோரும் தொகுப்புரைகளை செய்கிற பொழுது உங்கள் எல்லோரையும் சேர்த்த இந்த சங்கமத்துக்குள்ளே அறிவில் குறைந்தவனாக யார் இருப்பார் என்றால் நான் தான் இருப்பேன் போல் தெரிகிறது. என்னால் இப்படி ஒரு தொகுப்புரையை செய்ய முடியாது என்று நான் உணர்கிறேன். ஏனென்றால் வயதின் காரணமாகவோ என்னவோ தெரியவில்லை, அவ்வப்போது படித்து அதற்கு அடுத்த போதிக்கு நகர முடிகிறதே தவிர இப்படி தொகுத்து மனதிலே வைத்திருக்க என்னால் முடியவில்லை. அதனாலே உங்கள் எல்லார் மீதும் கொஞ்சம் பொறாமை கூட ஏற்படுகிறது. இந்த தொகுப்புரையை செய்த சக்கரபாணி ஐயா அவர்களுக்கு எல்லாருடைய சார்பாகவும் நன்றி அறிதலையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். சைவ சித்தாந்த அமைப்பிலே கண்மம் பற்றி இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். பதியை பற்றி படித்து முடித்து இப்பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த மமூலங்களிலே கண்மவினை என்பது பற்றி நமக்கு இப்பொழுது விளக்கங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. தொகுப்புரை சிறப்பாக அமைந்து விட்டபடியால் அதை நான் விரித்து சொல்ல தேவையில்லை என்றபடியால் நேரடியாக இன்றைய வகுப்புக்குள்ளே நாம் இப்பொழுது நுழையலாம். ஸ்ரீராம். போன வகுப்புல நீங்க
பாடல் 129 குறிப்புரை பாதி படிச்சோங்கய்யா. அந்த அந்த பாடலையும் ஆல்ரெடி படிச்சதே ஒரு வாட்டி படிச்சுட்டோமாங்க, இல்ல விட்ட குறிப்பு? இல்ல, படிச்சிருங்க. பாடல் எண் 129. பாடல் தலைப்பு இருவினை இலக்கணம். தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து நன்மை தீமையினும் இன்பத் துன்பினும் நாடிக் காண முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி கண்மமும் மூலம் காட்டி காமிய மலமாய் நிற்கும். உரை பொழிப்பா படிச்சிருங்க. ஆன்மாவினால் செய்யப்படும் இருவினைகளும் புண்ணிய பாவ வடிவாகி தான் இன்ப துன்பங்களாகிய இருபயனையும் தருவதாய் நன்மை தீமைகளை செய்யும் பொழுதும் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் ஆராய்ந்து அறியப்படுவதாய் அனாதியே ஆன்மாவை பொருந்திய மும்மலங்களுள் ஒன்றாய் எண்ணப்பட்டு தனக்கு முதற்காரணம் உண்டு என்பதை காட்டி காமிய மலம் எனப்பட்டு நிற்கும். விரிவுபடுத்துகிறார். கர்மம் என்றால் என்ன என்றால், இவ்வுலகத்திலே தோன்றிய பிறகு நாம் செய்கிற நல்வினை தீவினைகள் கர்மம் என்று சொல்லப்படும். பிறகு அது ஆன்மாவிலே பாவ புண்ணியமாக பதிகிற பொழுது அதுவும் கர்மம் என்று சொல்லப்படும். பிறகு அந்த அனுபவங்களை தருவதற்காக இன்ப துன்பமாக வருகிற பொழுது அவையும் கர்மம் என்று சொல்லப்படும். இவையெல்லாம் கர்மம் என்ற பெயரோடு விளங்குகிறவை என்று சொல்லி, இவற்றுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய கர்மம் என்ற ஒன்றும் உண்டு என்பதை சொல்லி மேலே நகர்கிறார். குறிப்புரை. முதல் குறிப்பு, கண்மம் ஆன்மாவினால் செய்யப்படும் நல்வினை தீவினைகளாகிய ஆகாமியமும், பின் புண்ணிய பாவ வடிவாகும் சஞ்சிதமும், பின் இன்பத் துன்பங்களாக வரும் பிராரத்தமும் ஆகிய மூவினைகளுமே இங்கே கண்மம் என்றும் இருவினை என்றும் பொதுவாக கூறப்பட்டுள்ளன. இந்த பாடலிலே கண்மம் என்ற சொல்லும் இருவினை என்ற சொல்லும் இந்த மூன்று கண்மங்களை, அதாவது ஆகாமிய கண்மம், சஞ்சித கண்மம், பிரார்த்த கண்மம் என்ற மூன்றையும் ஒன்றாக குறிப்பிட்டு நிற்கிறது. ரெண்டு பேராலே குறிப்பிட்டு நிற்கிறது. ஒன்று என்னது? ஒன்று ஆகாமியம், பின் புண்ணிய பாவ வடிவாகும் சஞ்சிதமும், பின் இன்பத் துன்பங்களாக வரும் பிராரத்தமும் ஆகிய மூவினைகளுமே இங்கே கண்மம் என்றும் இருவினை என்றும் பொதுவாக கூறப்பட்டது. அதுதான் கண்மம் என்றும் இருவினை என்றும் சொல்வது இந்த மூன்று கண்ம வினைகளை தான் இங்கே இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். இரண்டாம் குறிப்பு, கண்மமும் தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து நிற்கும். நல்வினை தீவினை எனப்படும் கண்மம் செய்யப்படும் பொழுது மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலை என்னும் ஆறு அத்துவாக்களும் இடமாக மனம், வாக்கு, காயங்களினால் செய்யப்பட்டு தூல கண்மமாய் ஆகாமியம் என பெயர் பெறும். கண்மம் என்பது செயல். இந்த செயலை நாங்கள் மூன்று வகையாக செய்கிறோம். மனதாலே செய்கிறோம், வாக்காலே செய்கிறோம், உடம்பாலே செய்கிறோம். இந்த மூன்று வகையும் கண்மம் என்று சொல்லப்படுகிறது. படியுங்கள், அதற்கு படியுங்கள். நல்வினை தீவினை எனப்படும் கண்மம் செய்யப்படும் பொழுது மந்திரம், பதம், வண்ணம், அதுதான் முக்கியமாக இதுல சொல்ல வந்தது என்னவென்றால், மனதாலே, வாக்காலே, உடம்பாலே செயல்படுகிறோம். இந்த மூன்றும் செய்யப்பட வேண்டுமானால் அதற்கு ஆதாரமாக நிற்பவை அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகிற ஆறும். அத்துவாக்கள் என்றால் என்னவென்றால், முதல் சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் என்பவற்றினுடைய கூட்டு. ஆகவே அதை வைத்தே நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் என்கிற பொழுது சொற்பிரபஞ்சத்துக்குள்ளே நம்முடைய வாக்கு அடங்கிவிடும். வாக்கு, மனம் முதலியவை அடங்கிவிடும். பொருட்பிரபஞ்சத்திலே செயல் அடங்கிவிடும். ஆகவே இந்த மனம், வாக்கு, காயத்தினாலே செயல்பட வேண்டும் என்றால் அத்துவாக்கள் ஆறும் தான் அதற்கு ஆதாரமாக நிற்க வேண்டும் என்பது நமக்கு புரிய வேண்டும் என்பதை விளங்கப்படுத்துகிறார்.
நல்வினை தீவனை எனப்படும் கன்மம் செய்யப்படும் பொழுது மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலை என்னும் 6 அத்துவாக்களும் இடமாக மனம், வாக்கு, காயங்களினால் செய்யப்பட்டு தூல கன்மமாய் ஆகாமியம் என பெயர் வரும். ஆகாமிய கன்மம் புத்திபூர்வம், அபுத்திபூர்வம் என 2 வகைப்படும். அவையும் புத்திபூர்வ நல்வினை தீவினை, அபுத்திபூர்வ நல்வினை தீவினை என ஒவ்வொன்றும் இவ்விரண்டாய் 4 வகைப்படும். கர்மம் புத்திபூர்வம் அபுத்திபூர்வம் என்று 2, அதற்கு பிறகு நல்வினை தீவினை என்று அது 2 இவ்விரண்டாக பிரித்து மேலும் விரிகிறது என்கிறார். பின்பு அக்கன்மம் பக்குவப்படும் அளவும் புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக மாயையில் கட்டுண்டு சூக்கும ரூபமாய் இருக்கும். இச்சூக்கும கன்மம் புண்ணிய பாவங்கள் எனவும் சஞ்சிதம் எனவும் அபூர்வம் எனவும் பெயர் பெறும். ஆகாமியமாக இந்த உலகத்திலே நாம் செயல்படுகிற செயற்பாடுகள் பிறகு புத்தி தத்துவத்தை அடிப்படையாகவும் மாயையை காரணமாகவும் கொண்டு விரிகிறது. அப்படி விரிகிற பொழுது அதற்கு 3 பெயர்கள் என்று சொல்கிறார். என்னென்ன பெயர்கள்? புண்ணிய பாவங்கள் எனவும் சஞ்சிதம் எனவும் அபூர்வம் எனவும் பெயர் பெறும். சமஸ்கார ரூபமாய் நின்று பலன் கொடுத்தலால் அபூர்வம் எனப்படும். சமஸ்காரம் என்றால் மறைந்து நின்று பலன் கொடுக்கிற காரணத்தினாலே அதற்கு அபூர்வம் என்ற பெயரும், அந்த சஞ்சித வினைக்கான பெயர் அபூர்வம். ஆகவே பாவ புண்ணியம் அல்லது சஞ்சிதம் அல்லது அபூர்வம் என்று அந்த 2ஆம் வினைக்கூறுக்கு பெயராகிறது. ஆகாமிய நல்வினை தீவினை என்கிற பொழுது அது ஆகாமியம். அதுவே புத்தி தத்துவத்தையும் மாயையும் அடிப்படையாக கொண்டு பதிவாகிற பொழுது பாவ புண்ணியம். இன்னும் இப்புண்ணிய பாவங்கள் ஜாதி, ஆயுள், போகம் என்னும் 3ற்கும் காரணமாய் முறையே ஜனகம், தாரகம், போக்யம் என 3 வகைப்படும். அதாவது 3 பிரிவுண்டு என்கிறார்கள். அதுக்கு பெயர்களையும் சொல்லுகிறார்கள். அதாவது ஜாதி, ஆயுள், போகம் எனவும் பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு எனவும் சொல்லப்படுவனவாயும் இன்னும் பலவாயும் அனுபவிக்கப்படும். எல்லாவற்றிற்கும் இச்சஞ்சித கன்மம் ஏதுவாய் இருத்தல் ஜனகம் காரணமாய் நின்று சரீரம் முதலியவைகளை பிறப்பிப்பது. அதாவது சனகம் என்றால் பிறப்பிப்பது என்ற அர்த்தம். தாரகம் சரீர ரூபமாய் நின்று ஆன்மாவை தரித்திருப்பது. போக்கியம் விடய வடிவாய் நின்று அனுபவிக்கப்படுவது. சஞ்சிதத்தை 3ஆக பிரித்துக் கொண்டார்கள். ஜனகம், அடுத்தது என்ன? ஜனகம், தாரகம், போக்கியம். போக்கியம் என்று 3. அதிலே அந்த 3க்கும் பெயருக்கு விளக்கம் சொல்லுகிறார். என்னென்ன எப்படி சொல்லுகிறார்? 1 பிறப்பிப்பது. ஜனகம் என்றால் காரணமாய் நின்று சரீரம் முதலியவைகளை சரீரம் முதலியவற்றை தோற்றுவிப்பது. சரீரம் முதலியவற்றை என்றால் தனகரண புவன போகங்களை தோற்றுவிப்பது. தாரகம் என்றால் சரீர ரூபமாய் நின்று ஆன்மாவை தரித்திருப்பது. ஆன்மாவை அது தனக்கு வடிவமாக தோற்றி வைத்துக் கொண்டு இருக்கிறது. நாம உடம்பு என்பதை வைத்துக் கொண்டுதான் ஆன்மாவை சிந்திக்கிறோம். ஆகவே இந்த உடம்பு ரூபமாக நின்று ஆன்மாவை தனக்கு தன்மேலே தடித்துக் கொண்டிருப்பது என்பது 2வதற்கான அர்த்தம். போக்கியம் விடய வடிவாய் நின்று அனுபவிக்கப்படுவது. விடயங்களினுடைய ரூபமாக நின்று அனுபவிப்பது. இந்த 3ம் சஞ்சித வினையினுடைய 3 கூறுகள் என்று சொல்கிறார். மேற்கூறிய புண்ணிய பாவங்கள் அவற்றின் பயனாகிய இன்பத் துன்பங்களை தந்து பயன்படுங்கால் ஆதி தெய்வீகம், ஆத்தியான்மிகம், ஆதி பௌதிகம் என்னும் முத்திரத்தால் பல வகைப்பட்டு பிராரத்தம் என பெயர் பெறும். அதாவது ஒரு பிறவியிலே நாம் செய்கிற நல்வினை தீவினை நமக்கு இந்த அளவு அடிப்படை ஓரளவு போதுமானது என்று நினைக்கிறேன். மற்றது தேவையில்லை என்று இல்லை. மற்றவற்றையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதனுடைய கூறுகள் தான் உள்ளே சொல்லப்படுகின்றன. நல்வினை தீவினை, நாம் செய்கிற நல்வினை தீவினை பாவ புண்ணியமாக பதியப்படுகிறது.
அதனுடைய கூறுகள் பற்றித்தான் எடுத்துச் சொல்லுகிறார். பாவ புண்ணியம் என்கின்ற சஞ்சிதம் எப்படியெல்லாம் விரிவடைகிறது என்று எடுத்துச் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த பாவ புண்ணியங்கள் இன்ப துன்பமாக நமக்கு விளைகின்றன. இந்த மூன்றும் எங்களுக்கு அடிப்படையில விளங்கினாலே பெரிய விஷயம். நல்வினை, தீவினை, பாவ புண்ணியம், இன்ப துன்பம். ஆதி தெய்வீகம், தெய்வம் காரணமாக வரும் இன்பத் துன்பங்கள். ஆத்தியான்மிகம், உயிர்கள் வாயிலாக வரும் இன்பத் துன்பங்கள். ஆதி பௌதிகம், பூதங்கள் வாயிலாக வரும் இன்பத் துன்பங்கள். பதிவாகி இருக்கிற நம்முடைய சஞ்சித வினை அதற்கு பிறகு நம்மளுடைய அனுபவத்துக்கு வருகிறது. பிரார்த்த வினை என்ற பெயரோட அனுபவத்துக்கு வருகிறது. அமெரிக்காவிலே போய் காசு சேர்க்கிறோம், அதை இந்தியன் பேங்க்லே போட்டு மதுரையிலே அதை செலவழிக்கிறோம். அதுதான் இந்த அமைப்பு. ஏதோ ஒரு பிறவியிலே செய்த நல்வினை தீவினை சஞ்சிதம் என்கின்ற அந்த பேங்கிலே சேர்க்கப்பட்டு பிறகு நாம் எடுக்கிற ஒரு பிறவியிலே பிரார்த்த வினையாக நம் செலவுக்கு வருகிறது. செலவுக்கு வருகிறது என்றால் புண்ணியம் மட்டுமல்ல, பாவமும் வருகிறது என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த மூன்று வினை அமைப்புக்குமான தொடர்பு சொல்கிறார்கள். இன்னும் இந்த நல்வினை தீவினைகள் உலகம், வைதிகம், அத்தியான்மியம், அதிமார்க்கம், மாந்திரம் என ஐவகைப்படும். இது போன முறை படித்தோம். இந்த நல்வினை தீவினை கண்மம் என்று நாங்கள் சொல்லுகிறோமே, நல்வினை தீவினையாக பதிவு செய்யப்பட்டதாகிய அந்த சஞ்சீதம் அனுபவத்திற்கு வருகிற பொழுது, அதாவது பிரார்த்துவமாக வருகிற பொழுது 5 வகையான கண்மமாக பிரிக்கப்படுகிறது என்கிறார். ஒன்று உலகம், அடுத்தது வைதிகம், அத்தியான்மியம், அதிமார்க்கம், மாந்திரம். அதாவது அதை பெயர்கள் ஞாபகத்திலே நிற்காவிட்டால் பரவாயில்லை, பொருள் ஞாபகத்திலே என்றால் போதுமானது. முதலிலே நாம் ஒரு வினை, முதல் சொல்லப்பட்ட அந்த உலகம் என்ற வினை என்றால் என்னவென்று கேட்டால், இந்த உலகுக்கு நன்மைகள் செய்வது. நாங்கள் குறவு என்று படித்தோமே, குடம் வெட்டுதல், அருவி வெட்டுதல் போன்ற சமூகத்துக்கு நன்மை செய்வது என்பது முதல் வினை. சஞ்சித வினை எப்படி பிராப்த வினையாகிறது என்கிற பொழுது 5 வகையாக அது பிராப்த வினையாக மாறும். ஒன்று உலகம் முதலியவற்றுக்கு பயன் செய்யக்கூடிய தர்ம காரியங்களை செய்வது. இரண்டாவது, ஆலயங்களிலே யாகங்கள் முதலவற்றை செய்விப்பது. இது இரண்டாவது. அதுக்கு பெயர் தான் போட்டிருக்கிறார்கள், வைதிகம் என்று பெயர். மூன்றாவது சிவபூஜை, அத்தியான்மிகம், சிவபூஜை செய்வது. மூன்றாவது என்பது சிவபூஜை முதலியவற்றை செய்வது மூன்றாவது வினையாக கருதப்படுகிறது. 4வது யோகம், முயற்சியிலே ஈடுபடுவது 4வது வினையாக கருதப்படுகிறது. 5வது மந்திர உச்சாரணமும் ஞான நூல் கல்வியும். இந்த 5 வகையாக இந்த வினை நமக்கு பிராரத்துவத்திலே வினையாகிறது என்று சொல்லி, அடுத்தது முக்கியமானது ஒன்றை சொன்னார். இந்த 5 வினை வடிவத்திலே ஒன்றுக்கொன்று உயர்ந்ததாக கருதப்படுகிறது என்றார். உலகத்துக்கு செய்கிற நன்மை சிறந்தது, ஒப்பிடுகிற பொழுது அது அதற்கு அடுத்ததாகிய யாகங்கள் முதலியவற்றை செய்வதை விட குறைந்தது. யாகங்கள் முதலியவை செய்வது என்பது உயர்ந்தது, ஒப்பிடுகிற பொழுது அது சிவபூஜை செய்வதை விட குறைந்தது. சிவபூஜை செய்வதென்பது உயர்ந்தது, ஒப்பிடுகிற பொழுது யோகம் செய்வதை விட அது குறைந்தது. யோகம் செய்வதென்பது சிறந்தது, ஒப்பீட்டிலே அது மந்திர உச்சாரணங்கள் செய்வதிலும் ஞான நூல் கல்வியை பயில்வதையும் விட குறைந்தது என்று இந்த வரிசைப்படுத்தி எது எதை விட உயர்ந்தது என்று சொல்லுகிறார். அந்த உயர்ந்த வரிசை சொல்கிற பொழுதுதான் இந்த 5 வகையான நம்முடைய செயற்பாடுகள் வருகிறது. சென்ற முறை படித்தோம். நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு நம்முடைய தர்ம காரியங்கள் செய்கிறவர்கள் உலக நன்மை நோக்கி செய்யப்படுகிற தர்மங்கள் தான் உயர்ந்தது என்று முடிவு பண்ணி செய்கிறார்கள். அதிலே குறையொன்றும் இல்லை. கண்மம் என்று வருகிற பொழுது இப்ப சொல்லப்பட்டவை எல்லாம் உயர் கண்மங்கள்.
இதுக்கு எதிரானவை எல்லாம் பாவவினையாக மாறும். அதையும் நாங்கள் இதன் நூலிலே படித்தோம். அதாவது குலம் முதலியவை கட்டுவது என்பது உயர்ந்தது என்றால், கட்டாமல் விடுவது, கட்டுவதை சிதைப்பது என்பது தாழ்ந்தது. இப்படி பாவ புண்ணியம் என்கின்ற ரெண்டும் நமக்கு பதிவாகி கர்மமாக இன்ப துன்பமாக வெளிப்படும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த 5 வகை வினைகளிலே ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது. உலக புண்ணியம் செய்வது கூடாது என்பதல்ல, அதுவும் உயர்ந்ததுதான். அதனோடு ஒப்பிடுகிற பொழுது அதற்கு அடுத்த நிலையாகிய யாகம் செய்வது உயர்ந்தது, அதை விட சிவபூஜை செய்வது உயர்ந்தது, அதை விட யோகம் செய்வது உயர்ந்தது, அதை விட ஞான நூல் கல்வியும் மந்திர உச்சாரணமும் உயர்ந்தது என்று கர்ம வினையை வகுத்து காட்டுகிறார்கள். இந்த வினை பற்றி தெரிந்தவர்கள் இதை சொல்கிறார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சும்மா ஒன்றும் தெரியாமல் இல்லை இதுதான் சிறந்தது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. உலகத்துக்கு பயன் செய்வதை விட என்ன பயன் இருக்கிற போது நான் அங்கே செய்தேன், அந்த அனாதை விடுதிக்கு செய்தேன், இதுதான் செய்தேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னவென்றால் மனிதர்களுக்கு செய்கிற பயன்தான் பயன்பாடு என்று கருதுகிறார்கள். ஆனால் இதை எழுதுகிறவர்கள் எல்லாம் இந்த அடி வேர்வரையும் சென்று உண்மையை கண்டு கொண்டவர்கள். அதனாலே அவர்கள் சொல்வதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரிசைப்படுத்துகிற முறையிலே ஒன்றுக்கொன்று உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். உலக வினை நிவிர்த்தி கலையிலும், வைதிக வினை பிரதிட்டா கலையிலும், அத்தியான்மிக வினை வித்யா கலையிலும், அதிமார்க்க வினை சாந்தி கலையிலும், மாந்திர வினை சாந்தி அதீத கலையிலும் அடங்கும். சுத்தமாயை பற்றி படிக்கிற பொழுது 5 விதமான கலைகள் பற்றி நாங்கள் படித்தோம். இன்னும் அந்த கலைகள் பற்றிய அறிவு நமக்கு போதியதாக வர வேண்டும். அது நூல் படிக்கிற பொழுது வரும் என்று கருதுகிறேன். இப்பொழுது அந்த இந்த நாங்கள் சொன்னதாகிய இந்த 5 வகையான வினைகளும் எந்தெந்த கலையில் அடங்கும் என்பதை எடுத்து பதிவு செய்திருக்கிறார். அதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது. உலக வினையும் வைதிக வினையும் அசுத்த போகங்களையும், அத்தியான்மிக வினையும் அதிமார்க்க வினையும் மிச்சிர போகங்களையும், மாந்திர வினை சுத்த போகங்களையும் தரும். திருப்பி மீண்டும் மீண்டையும் தஞ்சையும் பிரித்துக்க. முதல் 2 வினைகள் சொல்லப்பட்டதாகிய முதல் 2 வினைகளும் அசுத்த போகங்கள். அசுத்த போகம் என்று அவற்றை சொல்ல, அதனாலே வருகிற போகம் என்பது அசுத்த போகம். அடுத்த 2ம் மிச்சிர போகம். மிச்சிர போகம் என்றால் அது அசுத்த போகமாகவும் இருக்கும், சுத்த போகமாகவும் இருக்கும். மிஸ்ரம் என்பது கலப்பு. கடைசியாக சொல்லப்படுகிற அந்த 5வது தான் தனியே சுத்த போகம். அதாவது நாங்கள் மந்திர உச்சாரணங்கள் செய்வதும் அதுபோல ஞான நூல்களை கற்பதும் தான் சுத்தமான போக அனுபவமாக நமக்கு இருக்கு. அதைத்தான் நீங்கள் எல்லாம் இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஞான நூல் கற்கிறீர்கள். ஆகவே வினைகளுக்குள்ளே உயர் வினையாகிய அந்த புண்ணிய வினையை இப்பொழுது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்வினைக்கு மாறுபட்டவை தீவினையாய் ஐவகைப்படும். நான் முன்னமே சொல்லிவிட்டேன். நல்வினை 5 வகை. அப்போ அதுக்கு எதிரானதெல்லாம் தீவினையாக கொள்ளப்பட வேண்டும். பொய் சொல்லாதது நல்வினை என்றால் பொய் சொல்வது தீவினை, அப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்கிறார். இதுவரை போன வாட்டி நீங்க பாடம் எடுத்தீங்க, இது இனி பொது பாடம். 3ஆம் குறிப்பு, நன்மை தீமை எனும் இன்பத் துன்பினும் நாடிக்காண நிற்கும். இப்பிறவியில் ஒருவன் நன்மை தீமைகளை செய்யும் பொழுதும், செல்வம் வறுமை முதலிய இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும், அவற்றிற்கு காரணம் முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைகள் என அனுமித்து அறியும்படி நிற்பது இக்கண்மம் என்றபடி. கண்மத்தை தான் இப்பொழுது விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். அந்த கண்மம் வகைப்படுகிறது, எப்படி எல்லாம் மாறுகிறது, எப்படி அது ஆகாமியமாக சஞ்சிதமாக மாறி பிறகு நமக்கு நேரடி அனுபவமாக வருகிற பொழுது பிராரத்துவமாக வருகிறது. இதிலே சஞ்சிதம் எத்தனை வகைப்படும், அதுதான் இப்ப இதுவரை படித்தது. அதை வைத்துக் கொண்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன, திரும்ப படியுங்கள். நன்மை தீமையினும் இன்பத் துன்பினும் நாடிக்காண நிற்கும். இப்பிறவியில் ஒருவன் நன்மை தீமைகளை செய்யும் பொழுதும், செல்வம் வறுமை முதலிய இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும், அவற்றிற்கு காரணம் முற்பிறவியில் செய்த நல்வினை தீவனைகள் என
அனுமித்து அறியும்படி நிற்பது இக்கண்மம் என்றபடி. கண்மம் என்னத்தை சொல்கின்றால், இந்த பிறவியிலே நாங்கள் நன்மை தீமைகளை செய்கிறோம், இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். இது ஏன் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இல்லை? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அனுபவிக்கிறோம், ஒருவரே பலவிதமாக அனுபவிக்கிறோம். இதுக்கு ஏதோ ஒரு அடிப்படை இருக்க வேண்டுமே என்று கேள்வி பிறக்கும். போன வருஷம் சந்தோஷமாக இருந்தேன், சனி நல்ல இடத்திலே நின்றார். இந்த வருஷம் சனி மாறிவிட்டார், ஆகவே துன்பம் வருகிறது என்பது போன்றப்ப ஒரு ஆளுக்கே மாறுகிறது, எனக்கும் உங்களுக்கும் மாறுகிறது. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்வதற்கு செயல் என்று ஒன்று நடந்தால் காரணம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த காரணம் என்ன என்று கேட்டால், இது கண்மந்தான். இந்த செயற்பாடுகள் எல்லாத்துக்கும் அடிப்படையிலே நமக்கு இந்த மாற்றங்களை, இன்ப துன்பங்களையும் நன்மை தீமைகளையும் நமக்கு உருவாக்கி தருவதற்கு காரணம் என்ன? இவையெல்லாம் காரியங்கள். காரணம் என்ன என்று கேட்டால் கண்மந்தான் காரணம் என்பதை எடுத்து சொல்லுகிறார். 4ஆம் குறிப்பு, முன்னமே ஆன்மாவின் தன் காமிய மலமாய் நிற்கும் கண்மம் செய்யப்படு பொருளாதலின் அதற்கு முதற்காரணம் உண்டு என்பது பெறப்படும். அக்காரணம் மூல கண்மம் எனப்படும் மும்மலங்களுள் ஒன்றாய் அனாதி நித்தமாய் இருக்கும். இது சின்ன ஒரு பந்தியிலே பெரிய ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார். அதை ஒரு தரம் படிப்போம், திருப்பி படியுங்கள். கண்மம் செய்யப்படு பொருளாகதலின் அதற்கு முதற்காரணமும் உண்டு என்பது பெறப்படும். அதுல நிறுத்துங்கள். கண்மம் என்பது செயற்படு பொருள். நாங்கள் ஏதோ ஒன்றை செய்கிற பொழுதுதான் அது கண்மம் என்று. கண்மம் என்றால் கர்மம், தமிழிலே கர்மம். மனதாலே ஒரு கர்மத்தை செய்கிறோம், வாக்காலே கர்மம் செய்கிறோம், செயலாலே கர்மம் செய்கிறோம். ஆகவே கர்மம் என்பது செயற்படு பொருள். இப்போ என்ன அதற்குள்ளே வருகிறது என்றால், ஒரு செயல் செய்யப்பட்டால் ஒரு காரணம் ஒன்றி காரியம் விளையாது, செயலெல்லாம் காரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காரியங்கள் விளைவதற்கான காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த காரணம்தான் மூலகன்மம் என்று சொல்லப்படுகிறது என்கிறார். நமக்கு இந்த சொல் புதிதாக படிக்கிறவர்களுக்கு இது புதிய அறிமுகமான ஒரு சொல். கண்மம் என்பது நமக்கு தெரியும், சஞ்சிதம், ஆகாமியம், சஞ்சிதம், பிரார்த்தம் என்று விளைகிறது கண்மம் என்று பெயர். இப்போ புதிதாக ஒன்று சொல்கிறார், மூலகன்மம் என்று ஒன்று இருக்கிறது. இது பற்றித்தான் நாங்கள் பல சைவ சித்தாந்த அறிஞர்கள் எல்லாம் இது பற்றி நிறைய விவாதங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நான் முன்பும் மற்றவர்களோடு சொல்லியிருக்கிறேன், மேலோட்டமாக சொல்லி இருக்கிறேன். என் அறிவுக்கு உட்பட்ட வகையிலே நான் உங்களுக்கு ஒன்றை தெளிவாக சொல்ல வேண்டும். தன்னடக்கமாக சொல்லுகிறேன், அவையடக்கமாக சொல்லுகிறேன் என்று தயவு செய்து கருதி விடாதீர்கள். என்னுடைய அறிவு கொண்டு விளங்குகிற சித்தாந்தம் தான் நான் உங்களுக்கு சொல்வது. இது மேலும் போக 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 விரிவடைகிறது. விரிகிற இடத்திலே என்னால் விளங்கக்கூடிய அளவை விரித்து விளங்கி உங்களுக்கு சொல்வேன். முழுவதும் தெரிந்து இந்த இடத்தை நான் சொல்லுகிறேன் என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள். என்னுடைய அபிப்பிராயம், படிப்படியாக அந்த நூல் சொல்லுகிற அளவிலே விளங்கி கொண்டு போனாலே, உடனே இங்கே இருந்து கொண்டு முதல் படியிலே இருந்து கொண்டு 100வது படிக்கு விளக்கம் சொல்ல வேணும் என்று அவசியம் எனக்கு இல்லை. அது வெறும் வித்தக விளையாட்டாக முடிந்துவிடும். எனக்கு நான் ஏறுகிற படி என்ன படி என்று தெரிந்து கொண்டு ஏறினால் போதும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறபடியால் அப்படித்தான் நான் இந்த பாடத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மூலகன்மம் என்பது பற்றிய ஒரு பெரிய ஆராய்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. கன்மம் என்றால் என்ன என்று கேட்டால், நாங்கள் முன்பமே படித்திருக்கிறோம், ஒரு செயல், நாம் செய்த செயலினுடைய எதிர்விளைவு. அதாவது இந்த உலகத்திலே நாம் செயல்படுகிற பொழுது அது ஆகாமியம் என்று பெயர். நன்மை தீமைகளை செய்கிற, நல்வினை தீவினைகளை செய்கிற பொழுது ஆகாமியம் எனப்படுகிறது. அது சஞ்சிதமாக பாவ புண்ணியமாக பதியப்பட்டு பிறகு இன்ப துன்பமாக வருகிறது. அப்போ ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இந்த வினையை ஏன் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அனுபவிக்க 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 மூலமலமாகிய ஆணவம் தன் சக்தியை இழந்து கொண்டு வரும்.
அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு மிக முக்கியமான மலம் என்று சொல்லப்படுகிற மலம் ஆணவ மலம், உயிரோடு இரண்டர கலந்தது. இந்த ஆணவ மலம் என்ன செய்யும் என்றால் நம்முடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தி தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த கட்டு அவிழ வேண்டும். ஆணவம் தன்னுடைய வயப்படுத்தி ஆன்மாவை வைத்திருக்கிறது. அந்த கட்டு அவிழுவதற்காகத்தான் இந்த கண்மம். அது செய்கிற வினைகளை அதை கொண்டு வித்து அடிய அனுபவிக்க பண்ணி அடித்து 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 கல்லை பிசைந்து கனியாக்கி தான் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை என்று மாணிக்க வாசகர் சொல்வார். வினைகளுக்குள்ளே இந்த வினை அனுபவத்துக்குள்ளே போட்டு 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 இந்த ஆணவ கல்லை பிசைந்து கனியாக்குவாராம். அப்படி இந்த ஆணவ மலத்தை இல்லாமல் செய்வதற்காக கண்ம வினை தொடர்ந்து தரப்படுகிறது என்று படிக்கிறோம். கேள்வி எங்கே வரும் என்றால், இந்த பிறவியிலே நான் செய்த வினைக்கு பதிவாகி அடுத்த பிறவியிலே வருகிறது என்றால் இந்த முதல் வினை எங்கே இருந்து வந்தது? புத்தி இந்த கேள்வியை கேட்காமல் விடாது. விளக்கம் தெரிந்து கொண்டு படிக்கிற பொழுது புத்தி இந்த கேள்வியை எப்படியும் நம்மிடம் கேட்கும். இந்த பிறவிலே செய்த வினைக்கு அடுத்த பிறவிலே அல்லது ஏதோ ஒரு பிறவியிலே இன்ப துன்பம் அனுபவிக்கிறோம் என்றால் இந்த ஆன்மா முதல் வினையை எப்பொழுது செய்தது? அதனுடைய முதல் கண்மம் என்பது எங்கே இருந்து வந்தது என்ற கேள்விக்கு நாங்கள் 2 வகையான விடையை முந்தி படித்து வைத்திருந்தோம். அதிலே ஒன்று என்னவென்று கேட்டால், ஆன்மா பதி பசு பாசம் என்று 3 நிலையிலே இந்த உலகம் உள்பொருள்கள் இருக்கின்றன. இறைவன் என்கின்ற முற்றறிவு பொருள், பசு என்கின்ற சிற்றறிவு பொருள், பாசம் என்கின்ற அறிவில் பொருள். இந்த 3 தான் இந்த உலகத்திலே உள்பொருள்கள் என்று நாம் படித்தோம். அப்போ அறிவு பொருளை சார வேண்டியதுதான் இன்னொரு அறிவு பொருளினுடைய நியதி. நான் முன்பு பலதரம் சொல்லி இருக்கிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன். ஆகவே பசு பதியை சேர வேண்டும். ஆனால் பசு பதியை சேரவில்லை. என்ன செய்திருக்கிறது என்றால் அதை ஏதோ ஒன்று தடுக்கிறது. பசு என்கின்ற ஆன்மா இறைவனை சேர வேண்டியது என்றால் இது சிற்றறிவு, அது முற்றறிவு, ஒன்றுக்கு ஒன்று உறவு இருக்கிறது. அங்கே போக வேண்டியது போகாமல் நிற்கிறது. போகாமல் நிற்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், 3ஆவதாக சொல்லப்பட்ட பாசம், ஆணவம் இதை பற்றி நிற்கிறது. ஆகவே இந்த 3 நிலையிலே, பதி பசு பாசம் என்கின்ற இந்த 3 நிலையிலே எப்பொழுது அந்த ஆன்மா என்ன செய்கிறது என்றால் நேராக பாசத்திடம் அகப்பட்டு போய் தன்னை மறந்து போய் நிற்கிறது. அப்படி தன்னை மறந்து நிற்கிற நிலைக்கு பாடான நிலை என்று சொல்லுகிறார்கள். பாடானம் என்றால் கல்லு போல. இறைவனை சேருவதற்கு முதல் அது இந்த பாசத்தை சேர்ந்து ஆணவத்தை சேர்ந்து ஆணவத்தின் பயப்பட்டு ஆணவம் இதை சேருவதில்லை. இது என்றால் ஆணவம் அறிவில் பொருள். அதுக்கு இந்த ஆன்மாவை பிடிக்க வேண்டும் என்பது தெரியாது. ஆன்மா போய் வழியா அதற்குள்ளே அகப்பட்டு நிற்கிறது. நல்லதும் கெட்டதும் இருந்தால் கெட்டதை நாடுவது உயிர் இயல்பு என்று நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். அந்த இயல்பின்படி இது அகப்பட்டு போய் நிற்கிறது. அப்படி அகப்படுகிற பொழுது அதற்கு செயலற்ற நிலை என்ற ஒரு நிலை வரும். அப்படி செயலற்ற நிலை வருகிற பொழுது முதல் கண்மம் வந்தால்தான் அதுக்கு பிறவி வரும். இப்ப பிறவி இல்லை, இது அகப்பட்டு நிற்கிறது. பிறவி பெற வேண்டுமானால் கண்மம் பெற வேண்டும். அந்த கண்மம் என்ன என்று ஆராய்கிற பொழுது நாங்கள் படித்தோம், இருளிலே அகப்பட்டு விட்டது, அறிவு பொருள் இயங்க முடியவில்லை. ஆகவே அது என்ன செய்யும் என்றால் இந்த இருளிலே இருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பு தோன்றும். இருளுக்குள்ளே அகப்பட்டு விட்டோமே என்ற வெறுப்பு தோன்றும். அந்த விருப்பும் வெறுப்பும் தான் முதல் கண்மமாகி உயிர்களை பிறக்கச் செய்கிறது என்று நாங்கள் படித்தோம். அப்படி அதுதான் நாங்கள் கண்மத்தை விளங்கி வைத்திருந்த வகை. அந்த விருப்பு வெறுப்பு தான் மூல கண்மமாக இருந்து உயிர்களை பிறக்க வைக்கிறது என்று நாங்கள் இதுவரை படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இவர்கள் அதற்கு மேலான ஒரு விளக்கத்தை தரத் தொடங்குகிறார்கள். இந்த மூல கண்மம் எப்பொழுது முதல் கண்மம் ஆன்மாவை பற்றியது என்பதற்கு உடனே நாங்கள் இப்போ உடனே சொல்லுகிறோம், ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம் இந்த கண்மங்கள் எல்லாம் மூல கண்மங்களா என்றால் இல்லை என்று சொல்ல போகிறார்கள். அந்த பந்தியை படிங்க. கண்மம் செய்யப்படு பொருளாதலின் அதற்கு முதற்காரணம் உண்டென்பது பெறப்படும்.
அக்காரணம் மூல முதல் கர்மம் விஷயத்துக்கு வருகிறார். கர்மம் என்பது செயற்படுகிற ஒரு விஷயம். அப்படியானால் ஒரு காரியம் நிகழ்கிறது என்று அர்த்தம். செயல்படுகிறது என்றால் ஒரு காரியம் நிகழ்கிறது. காரியம் நிகழ காரணம் வேண்டும். ஆகவே இந்த செயல்படுகிற கர்மம் அல்ல கர்மம், இதற்கு மூலமான ஒரு கர்மம் இருக்க வேண்டும் என்று தர்க்க ரீதியாக அதை பற்றுகிறார்கள். நாங்கள் செய்கிற மனதாலே வாக்காலே உடம்பாலே செய்கிற செயல்கள் எல்லாம் கர்மங்கள், அது செயல்படுகிற கர்மங்கள். அது காரியப்படுகின்றனவென்றால் இதற்கு அப்பால் காரணமான ஒரு கர்மம் இருக்க வேண்டும் என்று அந்த கர்மத்தை தொடுகிறார்கள். அக்காரணம் மூலகன்மம் எனப்பட்டு மும்மலங்களுள் ஒன்றாய் அனாதினித்தமாய் இருக்கும். அந்த கர்மம் தான் மூலகன்மம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இந்த பிராரத்துவமோ ஆகாமியமோ சஞ்சிதமோ அல்ல மூலகன்மம். இவையெல்லாம் காரிய கர்மங்கள். இவை காரியமாக நிகழ வேணுமானால் காரண கர்மம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அந்த கர்மம் தான் மூலகன்மம் என்று சொல்லப்படுகிறது. என்ன சிக்கல் என்று கேட்டால், நாங்கள் உள்பொருள் என்று வகுக்கிற பொழுது பதி பசு பாசம் என்று வகுத்தோம். அதாவது இந்த உள்பொருளுக்கு என்ன விளக்கம்? இந்த உலகத்திலே உள்ளதான பொருள்கள் 3 தான் என்று வகுத்து விட்டார்கள். கோடிக்கணக்கென்று நாங்கள் விஞ்ஞானத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள் 3 பொருள்கள் தான் இந்த உலகத்திலே உள்பொருளாக இருக்கின்றன. உள்பொருள் என்பதற்கு என்ன விளக்கம்? அப்ப மற்றதெல்லாம் பொருள் இல்லையா என்றால், இவர்கள் சொன்ன விளக்கத்தை கேட்டால் மற்றதெல்லாம் பொருள் இல்லாம போய்விடும். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உள்பொருள் என்றால் என்னவென்றால் அதற்கு தோற்றம் இருக்கக்கூடாது, தோற்றம் இருக்காது, எனவே முடிவும் இருக்கக்கூடாது. இதுதான் உள்பொருளுக்கான லட்சணம். எந்த ஒன்று தோன்றுகிறதோ அது அழியும், அது உங்களுக்கு தெரியும். ஆகவே எது தோற்றமும் முடிவும் இல்லாமல் இருக்கின்றதோ அதுதான் பொருள், உள்பொருள். அப்படி தேடி கண்டுபிடிக்கிற பொழுதுதான் 3ஐ கண்டுபிடித்தார்கள். தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. எதற்கு என்றால் பதிக்கு, இறைவனுக்கு தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. அதுபோல ஆன்மாவுக்கும் தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. அதுபோல பாசமாகிய அந்த வினைக்கும் தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை. இப்படித்தான் நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம். இப்ப சொல்லுகிறார்கள் இவையெல்லாம் காரிய வினைகள். ஆகவே இந்த காரியத்துக்கு காரணமான ஒரு வினை இருக்க வேண்டும். அந்த காரணமான வினையைத்தான் மூலகர்மம் என்று சொல்கிறோம் என்கிறார்கள். படியுங்கள். அக்காரணம் மூலகர்மம் எனப்பட்டு மும்மலங்களுள் ஒன்றாய் அனாதி நித்தமாய் இருக்கும். அனாதியாகவும் இருக்க வேண்டும், நித்தமாகவும் இருக்க வேண்டும். அனாதி என்றால் தொடக்கம் இல்லாதது, ஆதி அற்றது அனாதி. எப்பொழுதும் உள்பொருளாக இருக்க வேண்டும். இந்த கர்மம் தான் அனாதியான அந்த மூலகர்மம் என்று சொல்லப்படுகிற கர்மம் தான் அனாதி கர்மமாகவும் நித்த கர்மமாகவும் இருக்கும். அப்படியானால் நாங்கள் இதுவரை படித்தோமே, ஆகாமியம், பிராரத்துவம், சஞ்சிதம், அதற்கும் கர்மம் என்றுதானே நாங்கள் லேபிள் ஒட்டினோம். அப்ப அது அனாதி நித்தம் இல்லையா என்றால் அது பற்றி சொல்ல போகிறார். அம்மூல கர்மத்தின் காரியமாகிய இருவினையும் மும்மலங்களுள் ஒன்றாய் எண்ணப்படினும் அது ஆதியும் அந்தமும் உடையதாதலின் பிரவாக அனாதி என்றும் காமியமலம் என்றும் சொல்லப்படும். இதுக்கு நாங்கள் செய்கிற இந்த வினைகள் இருக்கிறதே, அதாவது ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்துவம், இவையெல்லாம் வினைகள் தான். வினைகள் என்றால் கர்மம் தான். கர்மம் என்றதுக்கு என்ன விளக்கம்? நாங்கள் இது வைத்திருக்கிறோம் நித்த பொருள்களிலே ஒன்று. ரொம்ப நுட்பமான ஒரு பிரிவு பண்ணுகிறார்கள். கர்மம் என்றால் நாங்கள் படித்ததிலே பதி பசு பாசம், பாசம் 3ஆக பிரியும், ஆணவம் கர்மம் மாயை. அப்போ எப்படி ஆணவம் நித்த பொருளோ, கர்மம் நித்த பொருளோ, மாயை நித்த பொருளோ, அது 3ம் நித்த பொருள்களாக இருக்க வேண்டும். இது நாங்கள் படித்துக் கொண்டது. இப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாங்கள் சொல்லுகிறதாகிய இந்த 3 கர்மம், ஆகாமியம், பிராத்துவம், சஞ்சிதம். நான் திரும்ப திரும்ப ஒன்றை சொல்வது போல உங்களுக்கு படும். எனக்கு பதிவுக்காகவும் உங்கள் பதிவுக்காகவும் சேர்த்துத்தான் இதை சொல்கிறேன். இந்த 3ம் கர்மம்
இது நமக்கு இப்ப தெளிவா இந்த மூன்றும் தான் நம்முடைய செயல்கள். ஆனால் இந்த இந்த கண்மங்கள் எல்லாம் செயற்படு பொருளாக இருக்கிற கண்மம். ஆகவே இது நிகழ்வதற்கு காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த காரண கண்மத்தை தான் மூல கண்மம் என்று சொல்ல வேண்டும் என்கிறார். இப்ப பிரச்சனை என்ன வருகிறது என்றால், கண்மம் என்றால் என்ன என்பதற்கான எங்களுடைய முதல் படிப்பு என்ன? கண்மம் என்றால் என்னவென்றால் அது உள்பொருள். இப்போ காரிய கண்மம் காரண கண்மம் என்று பிரித்து விட்டோம். காரிய கண்மமும் கண்மம் தானே. அப்படியானால் அதுவும் உள்பொருளாகத்தான் இருக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. காரண கண்மம் என்பது உள்பொருள் என்று இப்பொழுது அதைத்தான் மூல கண்மம் என்று படிக்கிறோம். இந்த காரிய கண்மம் எல்லாவற்றுக்கும் அப்ப என்னென்று அந்த பெயரை கொடுக்கலாம் என்று கேட்டால், அவையும் நித்த பொருள்களாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. அது எப்படி இருக்கிறது என்று விளக்கம் சொல்லுறதுக்கு சொல்லுகிறார். பிரவாக அனாதியாக நிற்கும் பொருள்கள் என்கிறார். இங்க பாருங்கள், அதை நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். ஒரு ஆறிலே தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆறிலே தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் போய் ஒரு இடத்திலே நிற்கிறீர்கள். அந்த ஆற்றை பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிற இடத்திலே தண்ணி எப்பொழுதும் நிற்கிறதா இல்லையா? கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. கங்கை கரையிலே போய் நிற்கிறீர்கள். நீங்கள் நிற்கிற இடத்திலிருந்து பார்க்கிற பொழுது தெரிகிற அந்த தண்ணீர், அது ஒரு அடி என்று பிரித்துக் கொள்வோம். அந்த ஒரு அடியிலே தண்ணீர் எப்பொழுதும் நிற்கிறதா இல்லையா என்றால் நிற்கிறது. ஆனால் ஒரே தண்ணி நிற்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த தண்ணி ஒரு அடி தண்ணி அப்புறம் போக அதுக்கு பிறகான தண்ணி இன்னொரு வருகிறது. பிறகு அது போக இன்னொரு வருகிறது. வந்து வந்து போய்கொண்டிருந்தாலும் ஒரு இடத்திலே தண்ணி நிலையாய் நிற்பது போல தோன்றுகிறது. இந்த காரிய கண்மங்கள் அப்படிப்பட்டவைதான். அவற்றிலும் ஒரு நிலைத்த தன்மை உண்டு. ஆனால் அது பிரவாக அனாதியாக நிற்கிறது என்கிறார். எப்படி ஒரு ஆற்றினுடைய தண்ணீர் எப்பொழுதும் ஒரு இடத்திலே நிற்பது போல தோன்றுகிறதோ, அப்படித்தான் இந்த காரிய கண்மங்கள் நிலைத்த தன்மை கொண்டவையாக காட்சி தருகின்றன. ஆனால் மாறிக்கொண்டே இருக்கின்றன. காரண கண்மம் அப்படி இல்லை. அது எப்பொழுதும் நிலைத்த தன்மை கொண்டது என்பதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார். காமிய மலம் என்று சொல்லுகிறாள். எதற்கு? ஆகாமியம், பிராத்துவம், சஞ்சிதம். இவை காரிய கண்மம். மூலகன்மம் தான் காரண கண்மம். இந்த நாங்கள் செய்கிற கண்மத்தை கண்மம் என்று சொல்லக்கூடாது என்பது உண்மையான அர்த்தம். ஏனென்றால் கண்மம் என்பது நிலையான மலம், உள்பொருளிலே ஒன்று. உள்பொருளானால் அதுக்கு தொடக்கமும் இருக்கக்கூடாது, முடிவும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறது என்றால், இப்ப நாங்கள் ஆகாமியம் என்கிறோம். அந்த வினை உண்டாகிறது. நான் செய்கிற பொழுதுதான் ஆகாமிய வினை உண்டாகிறது. பிறகு அதை அனுபவிக்கிற பொழுது தீருகிறது. அப்ப உண்டாகிறது என்றால் அதுக்கு தோற்றம் உண்டு, தீருகிறது என்றால் அழிவு உண்டு. அப்ப தோற்றமும் அழிவும் உள்ளதை எப்படி கண்மம் என்று சொல்ல முடியும்? கண்மம் என்பது உள்பொருளிலே ஒன்று. அதற்கு தான் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இது காரிய மலத்தை உள்பொருள் என்று சொல்வதற்கு காரணம் அது பிறவாக அனாதி போன்ற நித்தம் கொண்டது. குறித்த ஒரு இடத்திலே ஆற்றிலே எப்பொழுதும் தண்ணீர் தெரிவது போல இது தெரிகிறதே, தெரிகிற காரணத்தினால் இதையும் நாங்கள் நித்த பொருள் என்று கொள்ளலாம் என்பதைத்தான் விளக்கம் செய்கிறார். மூல கண்மமாவது ஆன்மாவின் இச்சாசக்தியின் காரியமாகிய விருப்பு வெறுப்புகளாம். உண்மையாக அந்த நாங்கள் சொல்லுகிற மூலகன்மம் என்பது என்னவென்றால், ஆன்மாவுக்கு 3 சக்தி உண்டு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஞானம் என்பது அறிவு, கிரியை என்பது செயல், இச்சை என்பது விருப்பம். இந்த 3 சக்தியும் ஆன்மாவிலே பதிந்து கிடக்கிற சக்திகள், வந்து பொருந்திய சக்திகள் அல்ல. ஆன்மா இப்ப பாவக்காயிலே கசப்பு பதிந்து கிடக்கிற சக்தி, அது மாதிரி சர்க்கரையில இனிப்பு பதிந்து கிடக்கிற சக்தி, இயற்கை அது. அதுபோல இந்த ஆன்மாவிலே 3 அறிவு பொருள் ஆன்மாவென்று இல்லை. அறிவு பொருள் எல்லாவற்றுக்கும் இச்சை, கிரியை, ஞானம் என்கின்ற 3 சக்தியும் இருக்கும். இப்ப ஆன்மாவுக்கு இச்சை, கிரியை, ஞானம் என்ற 3 சக்தியும் உண்டு. இந்த 3லே இந்த இச்சாசக்தி என்று சொல்லுகிற விருப்புக்கு காரணமான சக்தி தான் மூல காரணமாகிய இந்த மூலகன்மம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கிற சக்தி என்கிறார். படியுங்கள். மூல கண்மமாவது ஆன்மாவின் இச்சாசக்தியின் காரியமாகிய விருப்ப
விருப்பு வெறுப்புகளாம். அந்த 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 ஆன்மாவினுடைய இச்சா சக்தி என்பது என்றைக்கும் ஒன்றாக இருக்கும். அதிலே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு தான் மூலகன்மம். பிறகு இந்த உலகத்திலே தோன்றி மறைகிற விஷயங்கள் எல்லாம் அது காரிய கன்மம். காரிய கன்மம் என்கிற பொழுது அது எப்பொழுதும் தோற்றமாக இருக்கிற காரணத்தினாலே அதுகம் நித்தம் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது நித்த பொருளாக நேரடியான நித்த பொருள் அல்ல என்பதை விளங்கப்படுத்துகிறார். பிரவாகனாதி இடையராது ஓடும் நீர்ப்பெருக்கு போல தொடர்ச்சியாய் தொன்று தொட்டு வருவது. கங்கையிலே குறித்த ஒரு இடத்திலே போய் பார்த்தால் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் இருந்த தண்ணீர் தான் அந்த தண்ணீர் வந்து போய்கொண்டிருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறபடியால் இருக்கிறது போல தெரிகிறது. அதுபோல இந்த உயிர் தோன்றி பிறகு அனுபவித்து பிறகு இறந்து பிறகு தோன்றி பிறகு அனுபவித்து இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறபடியால் இதுவும் நித்த பொருள் போல தோன்றுகிறதே தவிர அந்த மூல கன்மம் போல இவை எப்பொழுதும் நிலைத்த தன்மை கொண்டவை அல்ல என்று சொல்லுகிறார். கான்மியம் மூல கன்மத்தின் சம்பந்தமாய் நிகழும் இருவினைகள். கான்மியம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் மூல கன்மத்தின் சம்பந்தமாய் விளையும் இருவினைகள். மூலகன்மம் என்பது நாங்கள் சொல்லுகிற இச்சாசக்தியிலே இருக்கக்கூடிய கன்மம் காரணமாக வருகிற இருவினைகள் தான் கான்மியம் என்று சொல்லப்படுகின்றன என்கிறார். கான்மியம் என்பது காமியம் என மறியிற்று. கான்மியம் தான் காமியம் என்று மருவி நிற்கிறது என்கிறார். பொழிப்புரை. கன்மம் நல்வினை தீவினைகளாக செய்யப்பட்டு புண்ணிய பாவங்களாகி இன்பத் துன்பங்களை தருவதாய் நன்மை தீமைகள் நிகழும் பொழுதும் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் அனுமித்து அறியப்படுவதாய் மும்மலங்களுள் ஒன்றாய் எண்ணப்பட்டு தனக்கு முதற்காரணம் ஒன்று உண்டென்று காட்டி காமியமலம் எனப்பட்டு நிற்பது ஒன்றாம். இன்றைக்கு படித்ததிலிருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது, அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒன்று, வினை என்பது நம் பிறவிக்கு காரணம் ஆகிறது. இது முதல் பாயிண்ட். அதனைத்தான் நாங்கள் கன்மம் என்று சொல்லுகிறோம். இந்த பிறவியிலே நாம் செய்வதாகிய நல்வினை தீமைகள் ஆகாமிய கன்மம் என்று சொல்லப்படுகிறது. அது பதிவாகி நிற்கும் பொழுது நாங்கள் அதை சஞ்சீத கன்மம் என்கிறோம். பிறகு அது வெளிப்படுகிற பொழுது அது பிரார்த்துவ கன்மம் என்று 3 வகையாக மாறுகிறது. இதுதான் கன்மத்தினுடைய தொடர் நிலை. கன்மம் என்பது எப்பொழுதும் உள்பொருளிலே ஒன்று என்று கருதப்பட்டால் தோன்றி நிலைத்து முடிகிற கன்மம் எப்படி கன்மமாகும்? இதுதான் கேள்வி. இந்த கன்மத்துக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது இந்த தோன்றி நிலைத்து ஆகாமியமாக தோன்றி சஞ்சிதமாக நிலைத்து பிரார்த்துவமாக முடிகிற கன்மம், அப்போ அதுக்கு தோன்றுதலும் உண்டு முடிவும் உண்டு. அது எப்படி உள்பொருளாக மாறும் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது வெளிப்பட்டு தோன்றுகிற காரிய கன்மம் என்றுதான் இதை சொல்லுவேன். செயற்படு பொருளாக இருக்கக்கூடிய காரிய கன்மம். இதற்கு காரிய கன்மம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு காரண கன்மம் என்று ஒன்று இருக்க வேண்டும். இந்த காரிய கன்மத்தை நாங்கள் உள்பொருள் என்று சொல்வதில்லை. உண்மையிலே உள்பொருள் என்னவென்றால் இந்த காரிய கன்மம் விளைவதற்கான காரண கன்மம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் உள்பொருள் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் மூலகன்மம் என்றும் சொல்கிறோம். அந்த உள்பொருள் என்று சொல்லப்படுகிற கன்மம் எப்படி ஏற்படுகிறது என்றால், ஆன்மாவுக்கு இச்சாசக்தி உண்டு. அந்த இச்சாசக்தியிலே பிறக்கிறதாகிய அந்த விருப்பு வெறுப்பு தான் மூலகன்மம் என்று சொல்லப்படுகிறது என்று பிரித்து சொல்கிறார்கள். அப்ப இவைக்கும் கன்மம் என்று எப்படி பெயர் வைக்கலாம்? தோன்றி நின்று அழிக்கிறதுக்கு வைக்கலாம் என்றால், அது பிறவாக அனாதியாக ஒரு ஆற்றிலே தண்ணீர் தொடர்ந்து தெரிவது போல இதுவும் தோன்றி நின்று மறைந்து கொண்டிருந்தாலும் கூட எப்பொழுதும் தொடர்ந்து இயங்குவதால் அதையும் நாம் உள்பொருளாக கருதுகிறோமே தவிர அது உள்பொருள் இல்லை என்பதைத்தான் இன்றைய பாடலினுடைய இந்த கடைசி குறிப்பு நமக்கு விளங்கப்படுத்துகிறது. இது சித்தாந்தத்திலே ஒரு அடுத்த பட்டியலே ஏறுகிற நிலை. ஆணவம் கன்மம் மாயை என்று நாங்கள் பொதுவாக படித்துவிட்டு போகிறோம். கன்மம் என்ற உடனே நாங்கள் செய்கிற செயல், பிறகு அது பதிவது, பிறகு வெளிப்படுவது என்று நாங்கள் படிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு கன்மம் என்றால் அது உள்பொருளாயிற்றே, அது தோன்றி நின்று அழிய முடியாதே என்கிற எண்ணம் தோன்றவில்லை.
அவர்களே அந்த எண்ணத்தை தோன்றி இது கண்மம் அல்ல, உண்மையிலே கண்மம் என்பது இதற்கு மூலமாக இருக்கக்கூடிய காரண கண்மம் தான் கண்மம் எனப்படுகிறது. அப்படியானால் இதற்கு கண்மம் என்று பெயர் வைத்தது பிழையே என்றால், இதுவும் கண்மம் போல எப்போதும் இருப்பது போல தோற்றம் தருவதால் இவை காரிய கண்மங்கள். எப்போதும் இருப்பது காரண கண்மம், அதுதான் மூலகண்மம் என்பதைத்தான் இந்த ஒரு சிறு பந்திக்குள்ளே அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இதை மனதிலே பதித்துக் கொள்வதோடு இந்த குறிப்பு முடிவுகிறது. இன்னொரு குறிப்பும் இருக்கிறதா? இல்லைங்க, இதோட முடிஞ்சு. திருப்பி அந்த மறுவாசிப்புரையை படித்து பாடல் எண் 129 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு இருவினை இலக்கணம். தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து நன்மை தீமையினும் இன்பத் துன்பினும் நாடி காண முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி கண்மமும் மூலம் காட்டி காமியமலமாய் நிற்கும். பொழிப்புரை. கண்மம் நல்வினை தீவனைகளாக செய்யப்பட்டு புண்ணிய பாவங்களாகி இன்பத் துன்பங்களை தருவதாய் நன்மை தீமைகள் நிகழும் பொழுதும் இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுதும் அனுமித்து அறியப்படுவதாய் மும்மலங்களுள் ஒன்றாய் எண்ணப்பட்டு தனக்கு முதற்காரணம் ஒன்று உண்டென்று காட்டி காமியமலம் எனப்பட்டு நிற்பது ஒன்றாம். இந்த அளவிலே படத்தை நிறுத்துவோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.